மாதத்தை கடவுளுடைய கிருபையினால ஆனால் முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். அது மாத்திரமில்லை, இந்த 8வது மாதத்தில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் இவ்வளவு பேர் கூடியிருப்பது கர்த்தருக்கு எத்தனை ஆச்சரியம், எத்தனை மகிமை. ஆமென். ஆகவே இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் ஜனத்துக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி பல வசனங்கள் என்னுடைய இருதயத்தை தொட்டு சென்றன. அதிலே ஒரு வசனம், இந்த வாக்குத்தத்தம் 8வது மாதத்திற்கான வாக்குத்தத்தம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துக் கொடுங்க. கரங்களை தட்டி நாம் ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர். இந்த ஆண்டவர் இந்த 8வது மாதத்திலே உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. உங்க கவலைய அவர் மேல வைங்க, அவர் பார்த்துக்குவார். பக்கத்துல பார்த்து சொல்லி எங்கேயும் பார்த்து சொல்றீங்க, பக்கத்துல பார்த்து எங்கேயும் பார்த்து சொல்றீங்க. அவர் உங்களை விசாரிப்பாரியா? அவருக்கு கவலையெல்லாம் அவங்க மேல வச்சிருக்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் இயேசு மீது வைத்து விடுங்கள். பக்கத்துல உங்க மீது வச்சிருந்தா உங்க மேல வச்சிருவாங்க கவலை. ஆகவே அவர் மீது வைத்து விட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை அன்போடு விசாரிக்கிறவர். உங்கள் விசாரிக்க யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். உங்கள் மேல் அக்கறை கொள்ளாமல் நிறைய பேர் இருக்கலாம். உங்களை ஆதரிக்கிறவர்கள் இல்லாமல் இருக்கலாம். அது மாத்திரமல்ல, உங்களை பார்க்கும் போது பார்க்காதது போல உங்களை போகலாம். உங்களை பொருட்படுத்தாமல் இருக்கலாம். உங்களை கண்மணி போல காக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசாரிக்கிறவர் என்று சொல்லும்போது சொந்த பந்தங்கள் அன்போடு விசாரிக்கிறார்கள். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நல்ல ஒரு விசாரணை நமக்கு தருவார்கள். போலீஸ் ஸ்டேஷன் போனா நல்ல ஒரு விசாரணை இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், நல்ல கதைக்கு போவோமா? எங்க வீட்டுல சண்டையை அன்போடு இருக்கிறோம், அவங்க எங்களை விசாரிக்க ஐயா என்று சொல்லி போவோமா? போகணும். அந்த விசாரணை போகும்போது அவர்கள் நல்ல விசாரித்து அனுப்புவார்கள். நல்ல கொடுத்தும் சில வேளைகளே அனுப்புகிறார்கள். நல்ல பாக்கியையும் அவர்கள் கடனாக வைத்திருக்கின்ற பாக்கியை நமக்கு தந்து அனுப்புகிறார்கள். இப்படிப்பட்ட அங்கேயும் ஒரு விசாரணை நடக்கிறது. நீதிமன்றத்திலும் ஒரு விசாரணை நடத்துகின்றார்கள். அது மாத்திரமல்ல, குற்றவாளியை விசாரிக்கிறார்கள். ஆனால் நம்ம குற்றவாளியும் அல்ல, நம்ம பாவியும் அல்ல, ஆண்டவரை நேசிக்கிற பரிசுத்தவனாய் ஆண்டவர் விசாரித்து நம்ம கண்கள் என்பதாக நல்ல தரிசனங்களை கண்டு கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். அதுவே சங்கீதம் 55:22 சொல்கிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அவர் உங்களை என்ன செய்வார்? கர்த்தர் உங்களை அன்போடு விசாரித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம். ஆண்டவர் உங்களை விசாரித்தால் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி விசாரிக்கலாம்? நாம் அநேகரை விசாரிப்போம். விசாரித்துட்டு அங்க போன உடனே எதுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இதுதான் இந்த உலகம் அப்படிதான் இருக்கிறது. இங்க நல்லா இருக்கியா, சூப்பரா இருக்கியா, ஓ வெரி குட், உன் பிள்ளைங்க படிக்கலாம் செஞ்சா ரொம்ப சந்தோஷம். ஆமா, எப்படி படிக்க முன்னேறத பார்க்க தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இந்த மாதம் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமா விசாரிப்பாங்க. உங்க கூட உங்க வீட்டில் இருப்பார். ஆகவே ஏசாயா 53ஆம் அதிகாரம் 16-11 வசனம் சொல்கிறது, அக்கிரமங்களை சுமக்கிறதை விசாரிக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறார்? அக்கிரமங்களை சுமக்கிறார். ஏசாயா 53:12 சொல்கிறது, பாவங்களை சுமக்கிறார். விசாரிக்கிறவர் என்ன செய்கிறார்? அக்கிரமங்களை சுமக்கிறார், பாவங்களை சுமக்கிறார். 53:4 சொல்கிறது, துக்கங்களை சுமக்கிறார். அப்புறம் மத்தேயு 8:17 சொல்கிறார், நோய்களையும் பலவீனங்களையும் சுமக்கிறார். யாரு யாரு யாரு? உங்களை விசாரிக்கிறது தலைப்பு தானே. யாரு யாருன்னா பாரு பாரு பார்த்துட்டு விசாரிக்கிறவர். உங்களை விசாரிக்கிறவர் என்ன சொல்றாரு? அக்கிரமங்களை சுமக்கிறார், விசாரிக்கிறார். அப்புறம் பாவங்களை சுமக்கிறார், துக்கங்களை சுமக்கிறார், நோய்களை பலவீனங்களை சுமக்கிறார். கலத்தியர் 3:13 சொல்றது, சாபங்களையும் சுமக்கிறார். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13 சொல்றது, தாய் தேற்றுவது போல உங்க
உங்களை தேய்ச்சுகிறார். விசாரிக்கிற ஆண்டவர் எப்படி? உங்களை தாய் தோற்பையில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தாய் உன்னை மடியில போட்டு தேய்ச்சுகிறது போல நான் தேய்ச்சுகிறேன். யாரு? விசாரிக்கிறாங்க. ஆமென். யோசுவா 1:5 இப்படி சொல்லுது. வாசிங்க. யோசுவா 1:5. ரொம்ப முக்கியம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. விசாரிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பதாக ஒருவனும் ஒருத்தியும் எதிர்த்து நிற்க மாட்டாரு. அல்லேலூயா. நமக்கு எதிரி சாத்தான். அந்த சாத்தானை கர்த்தர் தோற்கடித்து 8வது மாதத்துல ராஜாவிற்கு பிள்ளை கூட நம்மை வழிநடத்த கைதட்டே போடும். அல்லேலூயா. அதான் அவர் சொல்லுறார். எரேமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவர் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியமும் வரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, விசாரிப்பற்றவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தள்ளுண்டவர் என்று சொல்லலாம். ஆனால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படுவேன். ஆமென். இல்லையா? ஆரோக்கியம் வரப்படுகிற நல்ல ஆண்டவர் உங்கள் காயங்களை ஆற்றும். இருதயத்தை காயத்தை ஆற்றுவார். பல வேளைகளில் காயப்பட்டிருக்கிறது இருதயம், ஒன்று போய் இருக்கிறது இருதயம். ஏன் என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்? ஏன் என் மீது வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம்? ஏன் நான் நினைச்சது நடக்கல என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் சொல்லும் காயங்களை ஆற்றுகிறார். யாக்கோபு 1:20 சொல்கிறது, திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தை அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதற்கே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக வாசிக்காத சுத்த பக்தியாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், திக்கற்ற பிள்ளைகளை நான் விசாரிப்பேன். அது மாத்திரமல்ல, விதவைகள் படும் உபத்திரவத்தை நான் விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இதனாலே சிறுமையின் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிற சிறுமை என்னும் போராட்டத்தில் இருக்கின்ற உங்களை நியாயத்தை கொடுத்து கர்த்தர் விசாரிக்கிறார். யோபு 10:5 இவ்வாறாக சொல்கிறது, என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு என்று சொல்கிறார். சிறுமையான நியாயத்தை ஆண்டவர் விசாரிக்கிறார். நாம் நியாயம் இல்லாமல் இருக்கலாம், அந்த விசாரிக்கிறவராக இருக்கிறார். 3-4 காரியத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். முதல்ல ஆண்டவர் யாரை விசாரிக்கின்றார்? முதலாவது தனி மனிதனை விசாரிக்கின்றார். விசாரிக்கிற ஆண்டவர் அவர்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் கவலைப்படுறதுனால ஒரு குணத்தை என்ன செய்யாது, கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. கவலைப்படாதீர்கள், உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். தனி மனிதனை முதல்ல விசாரிக்கிறார். யார் அந்த தனி மனிதன்? ஆதியாகம புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். 7வது வசனம் படிங்க. பகலின் குளிர்ச்சியான வேலை. பகலின் குளிர்ச்சியான வேலையை தேவன் உலாவுகிற சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவி விலகி ஒளித்துக் கொண்டார்கள். ஆண்டவர் ஒரு தனி மனிதனை விசாரித்தார். ஆதாமை கூப்பிட்டார். ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டார். ஆதாமோ ஒளித்து போனார். தனி மனிதனாக இருந்து ஆதாமை விசாரிப்பதற்காக ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்கு போனால் ஒளித்து போனார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகளே, நான் உங்களை விசாரிக்கிறவர், உன் கவலையை அளவை. சங்கீதம் 142:4 சொல்கிறது, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லையே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களோ? 3 யோவான் 1:2 வாசித்து பாருங்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல வாழ்ந்து எல்லாவற்றையும் சுகமாயிருப்படி வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, எனக்கு விசாரிக்கப்பட்ட சீயோன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவர் சொல்றார்,
விசாரிக்கும். வீட்டுக்கு வருகிறேன், நீ ஒழித்துக் கொள்ளாதே, நான் உன்னை விசாரித்து உனக்கு நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் இல்லையா சொல்கிறேன். அதே போல புதிய பாட்டு காலத்திலே யோவான் எழுதின நற்செய்திகள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வருஷம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு தனி மனிதனை இயேசு விசாரித்ததாக நாம் பார்க்கின்றோம். யார் அந்த மனிதன்? 38 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு மனிதன். அவன் எபிரிய பாஷையில பெதஸ்தாயின் சொல்லப்படுகின்ற அந்த குளத்திலே எருசலேமின் ஆட்டு வாசலில் இருந்து 5 மண்டபங்கள் அங்கே இருந்தது. அந்த பார்வையற்றவர்கள், நடக்க முடியாதவர்கள், சூம்பின உறுப்பை உடையவர்கள் அங்கே காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த குளம் கலக்கப்படுகின்ற பொழுது அதை இறக்கி விழுந்த காலில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த தனி மனிதன் வேதனைப்படுகிறான். நான் தனியா இருக்கிறேன், நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கு தனியா இருக்கையா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. உங்களுக்கு உதவி செய்ய இயேசு கூட இருக்கிறான். நீங்க தனி வீட்டில் இருக்கலாம், தனி குடும்பத்தை நடத்தலாம், தனி இடத்துல கத்தவங்க கூடவே இருப்பார். அவன் குடும்ப வாழ்வில் கத்த கூட இருப்பார் இல்லையா சொல்றேன். அவன் இந்த விசாரிப்பார் சிஎம் போல 38 வருஷமா படுத்திருந்த அவனை கத்த கண்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு விசாரிக்க ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்முடைய சொல்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார். இரண்டாவதாக 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4:26. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? உன் பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளுக்கு கேள் என்றால் அவன் சுகந்தான் என்று சொல்லி அவள் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவள் தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்று சொல்கிறார். ஒரு தீர்க்கதரிசி கூட சில வேளையில் கர்த்தர் சில காரியத்தை என்ன செய்கிறார்? மறைத்து வைக்கிறார். ஆனால் விசாரிக்கிற உங்களை இல்லை ஆண்டவர் நேசிக்கிறார். முதல்ல சொன்ன தனிமையானவரை கர்த்தர் விசாரிச்சார். இது 2வது சொல்கிறேன், குடும்பத்தை விசாரிக்கிறார் இல்லையா? உன் குடும்பத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் தேவையான காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இங்க பாருங்கள், எலிசாங்க இந்த அம்மா வந்து சொல்லுது, கேட்கும்போது சொல்லு, சோமா இருக்கியா? ஆமா சோமா இருக்கேன். உன் புருஷன் சோமா இருக்காரா? ஆமா சோமா இருக்காரு. உன் பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று கேட்டோன்னு என்ன சொல்றாரு? என்ன சொல்லிச்சதம்மா? அந்த பிள்ளை ஆனா எப்படி இருந்துச்சு? அந்த பிள்ளை எப்படி இருந்துச்சு? செத்து போயிடுச்சு. அப்பதான் அந்த அம்மா சொல்லுது, ஐயா நான் அந்த பிள்ளை கேட்டனா இல்லையே, ஏன் என்னுடைய குடும்ப வாழ்க்கை எனக்கு கொடுத்த ஒரே பிள்ளை அது மறித்து போய்விட்டது என்று சொல்லி எலிசாவை காலை பிடித்து அழுந்தார். எலிசாவும் கூட அந்த நேரத்தில் கடவுள் மறைத்து விட்டார் இந்த காரியத்தை. உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்ப வாழ்க்கையிலும் நீங்க செய்கிற காரியம் செத்தது போன்று காணப்படலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமான வருமானம் இல்லையே. நியாயங்களில் 6ஆம் அதிகாரம் 15 வருஷம் சொல்லி மனாசேயின் என் குடும்பம் மிகவும் எளியது என்று சொல்லி கிதியோன் சொல்கிறார். அதே போல நீங்களும் சொல்லலாம், என் குடும்பம் ரொம்ப சின்னதானவரே, எங்க குடும்பத்தை விசாரிப்பதற்கு நண்பர் இல்லை, எங்க குடும்பத்தால் எனக்கு வரவில்லை என்று சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு ஊழியக்காரன் தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறேன். அவர் ஆண்டவராகிய இயேசு. ஆமென். குடும்பத்தை விசாரிப்பார், உங்க குடும்ப தேவைகளை அவர் சந்திப்பார். அப்படிதான் ஆண்டவர் அருமையாக நடத்துவார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, தன் குடும்பத்தை ரட்சிக்க ஒரு வேலையை உண்டு பண்ணுவாயா என்று சொல்லி நோவாட்ட கர்த்தர் சொன்னார். அதே போல உங்க குடும்பத்துல அதே போன்ற பிரச்சனைகள் ஆபத்தான சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் உங்க பேரையை வைத்து ஆண்டவர் பாதுகாப்பார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உன் வீட்டாலும் அனைவரும் பேரைக்குள் பிரவேசி. நீங்கள் விசாரிக்கிறவர்கள் கவலை வைத்துவிட்டால் உங்கள் குடும்பத்தை ஆச்சரியமாக கர்த்தர் நடத்துவார். குடும்பத்தை காப்பாற்றினார்
நோவா குடும்பத்தை காப்பாற்றினார். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. மூன்றாவது வாசிக்க கேட்க போகிறோம். மூன்றாவது 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வாசித்து வாருங்கள். 1வது வசனத்தை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். மூணாவது தலைப்பு என்னன்னா, தேவை உள்ளவர்களை கர்த்தர் விசாரிக்கிறார். சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னேன்? தனிமை தனிமை என்று இருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். குடும்பத்தில் யாருமே இல்லை நினைக்கிறீர்களோ குடும்பங்களை விசாரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மூணாவது தேவை உள்ளவர்களை ஆண்டவர் விசாரிக்கிறார். அல்லேலூயா. அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அழுகிறார். 2வது அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும்போது, அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதய கர்த்தருக்குள் களி கூறுகிறது, கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று அவர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிறார். ஒரு கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். குழந்தை இல்லையா என விசாரிப்பதை சீயோனுக்கு சொல்லுகிறார்கள். தேவையில் உள்ளவர்களை கர்த்தர் கண்டிப்பா விசாரிப்பார். என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலையே, என் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு இல்லையே, நான் நினைச்ச வேலை எனக்கு வேலை கிடைக்கும் நினைச்சேன், அது கிடைக்கலையே அப்படின்னு யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களோ? உங்களுக்கு ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த நாள் சரியா நடக்கும். இல்லையா சொல்ல இந்த தேவை என்னது என்று ஆண்டவர் அறிவார். ஆமென் சொல்லுங்க. பாருங்களேன், அண்ணால் ஒண்ணுதான் கேட்டான். ஆனா 3 குமாரர்கள் 2 குமாரத்திலே அண்ணால் பெற்றுக் கொண்டார். இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. பண தேவையை கர்த்தர் சந்திப்பார், ஆகார தேவையை கர்த்தர் சந்திப்பார், உடை தேவையை சந்திப்பார், பொருளாதார தேவையை கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார். அல்லேலூயா. கானாவும் கல்யாண வீட்டுல ஒரு தேவை இருந்துச்சு. அவன் போயில்லையா? இயேசு கிறிஸ்துவும் அவன் போயிருந்தார். அப்போ திராட்சரசம் குறைபட்டு போனது. அப்போ கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு தேவை இருக்குது. விசாரித்து காட்டு கேட்டா எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் படிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவை சுத்திகரிக்கப்பட்ட போது அந்த சுத்திகரிப்பின் அந்த கச்சாடியிலே 6 கச்சாடி இருந்தது. அதிலே எத்தனை குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க? ஒவ்வொரு சாடி எத்தனை குடம்? சத்தமா சொல்லுங்க. 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க அந்த சாடியை நிரப்பின போது தேவை என்னன்னு அறிஞ்ச ஆண்டவர் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசத்தை ஆச்சரியமாக கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு முச்சீரை காட்டிலும் பிச்சீர் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கானாவூர் கல்யாண வீட்டுல ஆண்டவர் தேவை உள்ளவர்கள் ஆண்டவர் விசாரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பத்திமே கூடனை பார்க்கின்ற பொழுது அவனுக்கு தேவை கண்ணு திறக்கப்படணும். அந்த தேவையை பூர்த்தி செய்தார். கண்பாடவில்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவர் நம்முடைய தனி மனிதனுடைய கவலையை அவர் விசாரிக்கிறார். 2வது குடும்பத்தை விசாரிக்கிறார். 3வது தேவை உள்ளவர்களை அவர் விசாரிக்கிறார். 4வது சபையை கர்த்தர் விசாரிக்கிறார். இல்லையா? எப்படி விசாரிக்கிறார்? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசு சபைக்கு வந்தபோது அந்த சபையை அன்போடு விசாரித்தார். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை சபையை பார்த்து விசாரிக்கும் போது சபையை பார்த்து நானும் கேட்கிறேன், பக்கத்துல பார்த்து கேளுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? நல்ல பார்த்து முகத்தை பார்த்து கேளுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களா? சீக்கிரம் பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களை நடத்தும், அது உங்க சபையை உயர்த்தும். நீங்க ஜெபம் போடும்போது அற்புதம் நடக்கும், வியாதி போகும், தரித்திரம் மாறும், கஷ்டம் தீரும், எல்லாத்துக்கும் பொருளாதார தடையை உடைப்பார். சொல்லுங்க. ஏன்னா சபையை விசாரிச்சா அபிஷேகம் நமக்குள்ள வரும்.
அபிஷேகம் முதத்தடியில குறிக்கும். 24 லூக்கா 24:49 படிக்கல. அருமையா இருக்கு வசனம். இது லூக்கா 24:49 விசுவாசியும் பரிசுத்தாவி பெற வேண்டும் என்று என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை சபைக்கு ஆண்டவர் விரும்புகிற பெரிய காரியம் என்னன்னா விசுவாசி பரிசுத்தாவி பெற வேண்டும் என பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் இந்த தூய யோவான் ஆலயமாகிய இந்த எருசலேமிலே வாசம் செய்யுங்க. இந்த சபை உங்களை விசாரிக்கும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். எப்படி விசாரிக்கும்? ஆலயத்துக்கே வராம இருக்கிறவங்களை பார்த்து இந்த சபை விசாரிக்கும். ஏன் வரல, எதுக்கு வரல, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒருத்தர் பலவீனப்பட்டு போனா விசாரிக்க வேண்டும். உங்க வீட்டு பக்கத்துல யாரும் பலவீனப்பட்டு போனா அவர்களை விசாரிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த சபைக்கு வருகின்ற பொழுது உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். தேசத்தை விசாரிக்கிறேன். 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் படிக்க கேட்க போகிறேன். உருவாகும் 11:11. நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசமோ உங்கள் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அப்படி இருக்கா? 12 வாசி. உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் கைத்தட்டி நன்றியை சொல்றார். அல்லேலூயா. தேசத்தை விசாரிக்கிற ஆண்டவர் சொல்றார், நீ சுதந்திரிக்கிற போகிற தேசமோ இது எங்க தேசத்துல எத்தனை கொரோனா வரட்டியா ஆண்டவர் நமக்கு எதிர்ப்பு சக்தியை தருவார். கையை தட்டி நன்றி சொல்றார். நல்ல கருத்து. எத்தனையோ தேவை உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளை அறிந்து ஜெபிக்கிறோம். விசாரிக்கிற கடவுள் சொல்றார், தேசத்துல வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு வீட்டை விசாரிக்க பாருங்கம்மா. அல்லேலூயா. அது ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் எது மேல இருக்குது? எது மேல இருக்குது? அது வசனத்தை படி எங்க பாருங்க. எப்படி இருக்குது? 12 படிங்க. வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சொல்ல 2 நாளாம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கல. 2 நாளாம் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பி அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. விசாரிக்கிற ஆண்டவர் உங்க வீட்டுக்கு சேமம் தருவார். உங்க தேசத்துக்கு சேமம் தருவார். உங்க குடும்ப வாழ்க்கையில சேமம் தருவார். உங்களுடைய எல்லா வாழ்விலும் நன்மையும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்மை பிசாசு விசாரிக்க கூடாது, நான் அவர்களை விசாரிப்பேன் என்று சொல்லி தனி மனித வாழ்வை விசாரிக்கிற ஆண்டவர், குடும்ப வாழ்வை விசாரிக்கிற ஆண்டவர், தேவை உள்ளவர்களை விசாரிக்கிற ஆண்டவர், சபையை விசாரிக்கிற ஆண்டவர், தேசத்தை விசாரித்து இந்த தேசத்திலே சுகமாய் தங்கப்பட்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கிரயம் கொடுத்து சிலுவையை மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவோம், அவர்களை விசாரிக்கிறார். கவலை அந்த புருஷன் அந்த பிள்ளைகள் அந்த சொந்தக்காரங்க என்ன கவலையா இருக்கிறோட நான் என்ன கவலைப்படுறேன் சொல்லக்கூடாது. நீங்க சொல்லணும், உங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை, அந்த கவலைனாலே கஷ்டத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கவலை ஏசப்பா வச்சிருக்கேன். இந்த மாதம் உங்களுக்கு கவலை வந்தா ஏன் கவலையே என்னை விட்டு ஏசு நாமத்தினாலே எனக்கு விசாரிக்க வந்து அவன் தேவையை சந்திப்பாங்க. அவன் நீங்க தேவை அம்மா படுக்க அவன்
வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனைவிட்டு போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் பண்ணுங்க, தேவை சந்திக்கப்படும். இல்லையா? இந்த மாசம் முழுவதும் ஆண்டவர் உங்களை அருமையா விசாரிப்பார், அருமையா நடத்துவார், உங்க குடும்பத்தை அருமையா போஷிப்பார். ஒரு குறைவில்லாதபடி நடத்த ஆண்டவர் வல்லவராக நல்லவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவாராக. ஆமென்.